அயோத்தியில் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டியதால் தான் அதில் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், உதயநிதியின் கருத்து திமுகவின் பிற்போக்குத்தனத்தை காட்டுவதாக கூறியுள்ளார். இது குறித்து அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது நாம் பார்க்கலாம். கலைஞர் ஏற்கனவே சொன்னார், எங்களுக்கு நாங்கள் எந்த மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிரானவங்க கிடையாது. அங்கே கோயில் வர்றது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டினது தான் எங்களுடைய எங்களுக்கு அந்த உடன்பாடு கிடையாது. நம்முடைய பொருளாளர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீங்கன்னு சொல்கிறோம். சுப்ரீம் கோர்ட் வழக்கு முடிஞ்சு இன்னும் திமுக எவ்வளோ ஒரு பிற்போக்குத்தனமான இருக்கிறார்கள் என்பது தான் இதை காட்டுகிறது. மக்களுடைய எதிர்பார்ப்பு, இந்தியாவில் ஒட்டுமொத்த மக்களும் 500 ஆண்டு, ஒரு நாள் 2 ஆண்டில் 500 ஆண்டுகளினுடைய கனவு, லட்சியம், எண்ணம், அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும்ன்ட்டு பல பேர் வேண்டிக் கொண்டு அவர்கள் தியாகங்கள் பண்ணார்கள். அவர்கள் தியாகங்கள்லாம் நிறைவேறி ஒவ்வொரு இந்திய பிரஜையும் ஒவ்வொரு பாரத தேசத்தினரும் எதிர்பார்க்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு திருவிழா அன்றைக்கு தீபாவளி திருவிழா வருகிற 22ஆம் தேதி அன்றைக்கு இந்தியா முழுவதும் மக்கள் கொண்டாட தயாராக கொண்டிருக்கிறார்கள். இதில் டிஎம்கே இன்னும் ஒரு பிற்போக்குத்தனத்தோடு பேசி கொண்டிருப்பதை மக்கள் புறக்கணிப்பார்கள்.